A bag contains 12 blue balls. Bagல எத்தனை blue balls இருக்கு? 12 blue balls. அப்புறம் and X red balls. எத்தனை red ball இருக்கு? X red balls. அடுத்து if one ball is drawn at random, what is the probability that will be a red ball? So red ball கிடைக்கிறதுக்கான probability கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், if 8 more balls are put in the bag and if the probability of drawing red ball will be twice that of the probability in one, then find x. So first இதில் பாருங்க, நமக்கு இது ரெண்டு கொடுத்துருக்காங்க. அப்போ n of s ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். n of s ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஒரு பேக்ல 12 ப்ளூ பால் இருக்கு, எக்ஸ் ரெட் பால். எக்ஸ்னா எத்தனை நமக்கு தெரியல. ஸோ ஏதோ சம் பால் எஸ் மொத்தமாக எதில் போட்டிருக்காங்க, ஒரு பேக்ல போட்டிருக்காங்க. அப்போ n of s equal to 12 plus x. 12 ப்ளூ பால் இருக்குது, எக்ஸ் ரெட் பால் இருக்குது, ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பேக் உள்ள போட்டுட்டாங்க. அப்போ இப்போ எவ்வளோ பால் இருக்குது மொத்தமா 12 plus x. அதான் என்னது, n of s. நெக்ஸ்ட் என்ன கேட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, the first point, the probability of getting a red ball. அப்போ லெட்ஸ் இங்க ரெட்னா நம்ம ஆர்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ சம்னா ஏபிசிலாம் எடுத்தோம். அப்போ let r be the event of getting என்ன பால், ரெட் பால். ஆமா, ஓகே. அடுத்து அப்போ r, that is n of r. எத்தனை ரெட் பால் எத்தனை இருக்கு பாருங்க, x ரெட் பால். அப்போ n of r is equal to x. அப்போ p of r, what is the formula? n of r by n of s. So ஏன்னா இது p of a by p of n of s formula. p of s equal to n of a by n of s formula. அதுபடி p of r is equal to n of r by n of s. So p of r னா probability of r, அதாவது ரெட் பால் கிடைக்கிறதுக்கான probability. So n of r எவ்வளோ, x divided by n of s எவ்வளோ, 12 plus x. 12 plus x. So actually என்ன பார்த்தீங்கன்னா இது p of r. So that is point 1. So first point இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து செகண்ட் பாயிண்ட் போலாம். So second point என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, if 8 more red ball are put in the bag. இப்போ எத்தனை ரெட் பால் ஆட் பண்றாங்க, 8 more red ball. If 8 more red balls are put in the bag. So ஆல்ரெடி எத்தனை பால் இருக்குது பேக் உள்ள, 12 plus x பால் இருக்கு. இப்போ எத்தனை பால் போடுறாங்க எக்ஸ்ட்ரா, 8 பால். now இப்போ என்ன பேச என்ன ஆகும் பாருங்க, சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த x plus 12 பால் தான் அதுக்குள்ள இருந்துச்சு. இப்போ ஆல்ரெடி ஒரு 12 plus x பால் இருக்கு, பிளஸ் ஒரு 8 பால்ஸ் இதுல வருது. அப்போ 12 plus 8 எவ்வளோ, 20. So 20 plus x பால் எதுக்குள்ள இருக்கு, இப்போ பேக் குள்ள இருக்கு. தட் இஸ் n of s. இப்போ ரெட் பால் எத்தனை இருக்கு, அப்போ n of r. இப்போ நம்ம r1 எடுத்துக்கலாமா, ஏன்னா ஆல்ரெடி r இருக்கு. இப்போ கொஞ்சம் டிஃபரன்ஸ்க்காக இது r1 ஒரு ஈவென்ட் எடுத்துக்கலாம். லெட்ஸ் r1 be the event of getting a red ball. அப்போ r1 is equal to, that is n of r1. ஒரு r1 போடுது, n of r1, n of r1 எத்தனை இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எத்தனை வரும், x பால் தான் ரெட் பால் இருந்துச்சு. இப்போ எத்தனை பால் ஆட் பண்ணிக்கிறாங்க ரெட் பால், 8. அப்போ x plus 8 ரெட் பால், x plus 8 ரெட் பால். ஆல்ரெடி நம்ம கிட்ட x ரெட் பால் தான் இருக்கு. இப்போ ஒரு 8 ரெட் பால் ஆட் பண்ணிருக்காங்க. இப்போ x plus 8 ரெட் பால். ஓகே, அடுத்து பாருங்க, p of r1 equal to formula என்னது, n of r1 divided by n of s.
So n of r1 இப்போ இதான் x plus 8 divided by 20 plus x. இது என்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா p of r1. ஸோ ஆக்சுவலாக இது எது பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட். ஸோ 1 2 நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்களா? ஆல்சோ ஃபைண்ட் த வேல்யூ. ஓகே, பை கிவன் புரிஞ்சிச்சா? ஓகே, பை கிவன் இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. லாஸ்டா then find x. Probability of drawing a red ball will be twice that of probability in 1. அதுக்கு என்ன அர்த்தம் திருப்பி படிக்கிறோம். Probability of drawing a red ball will be twice that of the probability of 1. என்ன சொல்றாங்க பாருங்க. அது என்ன சொல்றாங்கன்னா p of r1 equal to twice na p of r. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிஷன்ல. The probability of getting red ball, அதாவது இந்த கண்டிஷன்ல கிடைக்கிற அந்த ரெட் பால் வந்து p of r1 is equal to twice the probability of first point னு கொடுத்திருக்காங்க. அதை வச்சு அந்த கண்டிஷன் நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? given condition வச்சு இந்த ஃபார்மேட் நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். அடுத்து பாருங்க, இதை நமக்கு 3D ரெண்டுமே அப்ளை பண்ணிக்கங்க. p of r1 என்னது? x plus 8 divided by p of r1 என்னது? 20 plus x equal to 2 into p of r என்னது? x by 12 plus x. ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்? அதை நம்ம கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2 எல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ x plus 8 divided by 20 plus x equal 2 into x 2x by 12 plus x. கீழே மல்டிப்ளை பண்ண மேலே மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணிக்கிறீங்க. ஸோ x plus 8 into 12 plus x equal to இது ரெண்டுத்தையும் 2x of 20 plus x. இப்போ இது என்ன பண்ணோம்? மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் x into 12 12x 8 into 12 x into 12 8 12 சார் எவ்வளோ? 96. அடுத்து x into 12 பண்ணாச்சு, 8 into 12 பண்ணாச்சு. அடுத்து x into x x square 8 into x 8x. அதே மாதிரி இது 2 2s are 4 40 x 220 40 plus 2x into x 2x square. அடுத்து இது 8x ஒரு 12x ஆர்டர் எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் x ஸ்கொயர் எழுதிக்கீங்க பிளஸ் 12x 8x ஆட் பண்ணா 20x. x தான் ஒரு ஆட் பண்ணும்போது ஸ்கொயர் வராது. பிளஸ் 96 ஈக்குவல் டு 2x. இந்தாண்ட கொண்டு வரலாம் பெட்டர். அதா இல்லை அந்தாண்ட கொண்டு போனாங்க அப்புறமா பண்ணிக்கலாம். ஸோ 40x பிளஸ் 2x ஸ்கொயர். நான் என்ன பண்ணுறோம்? எல்லா டைமும் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரேன். ஏன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வரக்கூடாதுன்னா இங்க ஒரு x ஸ்கொயர் தான் இருக்கு, அங்க 2x ஸ்கொயர். அப்ப இந்த பக்கம் இது வந்தா மைனஸ் x ஸ்கொயர்ல ஆன்சர் வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு x ஸ்கொயர் வந்து மைனஸ்ல வரக்கூடாதுனால என்ன பண்றோம்? ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா இங்க 0 இருக்கும். மீதி 2x ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி இருக்கு. இந்த பிளஸ் x ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் x ஸ்கொயர். ஆல்ரெடி இங்க 40x இருக்கு. இந்த 20x ரைட் ஹேண்ட் சைடு போச்சுன்னா மைனஸ் 20x. இந்த 96 ரைட் ஆன்சர் போச்சுன்னா மைனஸ் 96. நான் என்ன பண்ணிருக்கேன்? லெஃப்ட்ல இருக்கிறதெல்லாம் ரைட்ல கொண்டு போயிடு. அதனால பிளஸ் எல்லாம் மைனஸ் ஆயிடும், மைனஸ் எல்லாம் பிளஸ் ஆயிடும். ஆனா எல்லாமே இங்க என்ன தான் இருக்கு? பிளஸ் தான் இருக்கு. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. 2x ஸ்கொயர் 1x ஸ்கொயர் மீதி x ஸ்கொயர் 40 மைனஸ் 20 பிளஸ் 20 வரும் மைனஸ் 96. இது கொஞ்சம் ஆர்டரா எழுதிக்கலாம். x ஸ்கொயர் பிளஸ் 20x மைனஸ் 96 equal to 0. ஸோ இதான் நமக்கு கிடைச்சிக்கிற ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ நம்ம இதுலேருந்து இந்த ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். எதோ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்க? எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 96 வரணும், ப்ளஸ் பண்ணால் ப்ளஸ் 20 வரணும். 4 into 4 போட்டால் வருமா பாருங்க?
4க்கு மைனஸ் போட்டுறோம். வரும் 24 into 4 வரும். 24 into 4 மல்டிப்ளை பண்ணா -96 வந்து ஆட் பண்ணா 24 - 4 20 கிடைச்சிரும். x plus 24 into 4 x minus 4 0. So தனித்தனியா equal to 0 அப்படினா x plus 24 is equal to 0 ஒரு factor, x minus 4 is equal to 0 ஒரு factor. So இந்த right hand sideல போச்சுனா no need. So right hand sideல போச்சுனா இந்த plus 24 என்னது -24, இந்த right hand side போச்சுனா -4 plus 4. இது வந்து நமக்கு நெகட்டிவ் வேல்யூ எடுக்க கூடாது. Not possible இது. Not possible. So இதான் நமக்கு வந்து என்ன பாத்தீங்கன்னா பாசிபிள் வேல்யூ. ஏன்னா இது இதுல இருக்க பிளஸ்ல இருந்தா பாசிபிள், மைனஸ்ல நம்பர் ஆஃப் இந்த ரெட் பால்ன்றது வந்து x வந்து நம்பர் ஆஃப் ரெட் பால்ஸ், அது வந்து நமக்கு எதுல வராது, நெகட்டிவ்ல வர வாய்ப்பு இல்ல. சோ அப்ப x வேல்யூ கண்டுபிடிச்சு அடுத்து இன்னொரு நம்ம क्वेश्चन கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ரெட் பால். சோ p ஆஃப் r equal to x by 12 plus x equal to 4 by x value என்ன கண்டுபிடிச்சோம் 4 divided by 12 plus x value 4 4 by 16 cancel பண்ணா 1 4 is 4 4 4 that answer is 1 by 4.